ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி இந்த 2018ல குருவுடைய பார்வை உங்க ராசி மேல விழுது. ரிஷபத்துக்கு குரு யோகரா, ரிஷபத்துக்கு குரு கிரகம் நல்லது செய்யுமா? பொதுவாகவே குரு அப்படிங்கிற கிரகம் நல்ல கிரகம், சுப கிரகம். அப்போ அந்த கிரகம் எங்க உலா வந்தாலுமே அந்த எந்த ராசி பார்வையிடுதோ அந்த ராசிக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். ரிஷப ராசிக்கு அஷ்டமத்துல சனி, 3ஆம் இடமான சகாயஸ்தானத்துல ராகு. இதுல அஷ்டமத்துல சனி அவ்வளவு நெகட்டிவ் கிடையாது, பிசினஸ்க்கு பாசிட்டிவா இருக்கும், ஹெல்த்ல கவனமா இருக்கும். இப்ப குருவுடைய பார்வை நேர ராசியில விழுந்தா நான் சொன்ன 75% நல்ல பலன்கள் என்ன? குரு பார்வைப்பட்டால் இது வரைக்கும் உங்களுக்கு ஜாபே இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயமா போவோம், வேலை இல்லாம இருக்கிறீங்க, வேலையே கிடைக்கல, முயற்சி எடுக்கிறீங்க ஆனா பலன் இல்லைன்னா குரு பார்வைப்பட்டால் பொருள் சம்பாதிக்கிற யோகத்தை குரு உண்டு பண்ணுவார். அப்ப ஜாப்லெஸ் அப்படி இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில ஒரு மாற்றம் பண்ணணும், புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ப்ரொடக்ஷன் ஒன்னு உற்பத்தி பண்றது, இன்வெஸ்ட் பண்றது, ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே குரு தான். இப்போ சினிமா ஃபீல்ட்ல கூட ஒரு ப்ரொடியூசர் இருந்தாதான் அந்த சினிமா எடுக்க முடியும். டைரக்டர் இருக்கலாம், மியூசிக் டைரக்டர் இருக்கலாம், ஆக்டர் இருக்கலாம், ஆக்ட்ரஸ் இருக்கலாம், யார் இருந்தாலுமே அந்த ப்ரொடியூசர் இருந்தாலும் அந்த படத்துக்கு அவர் தான் முதலீடு செய்யக்கூடிய ஒரு நபர். அந்த முதலீடு செய்யக்கூடிய கிரகம் என்ன? குரு. அப்ப குரு பார்வை ரிஷபத்துல பதிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த முறை தொழில் புதுசா துவங்குறது, இல்ல பிசினஸ்ல சில மாற்றங்களை கொண்டு வர்றது, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், குரோத், இது எல்லாத்துக்கும் இந்த குரு பார்வை ஒரு நன்மையை கொடுக்கும். அடுத்தது இந்த குரு வேற என்ன நன்மையை செய்யும்? இது வரைக்கும் கல்யாணம் இல்லை, திருமணமே நடக்காம இருக்கு, தடைப்பட்டு இருக்கு, இல்ல ஏற்கனவே கல்யாணமே அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா குரு உங்களுக்கு லாபாதிபதி, 11ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்போ 11ன்னா என்ன? 2ஆம் திருமணம், மறுமணம், வாழ்க்கை இழந்து பல பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலன், சுப பலன். இந்த குரு பார்வை என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு சுப பலன் பேச்சுக்களை ஆரம்பிப்பார். அந்த சுப பலன்கள் சுமூகமா போய் முடியறதுக்கும் உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கும். இதெல்லாம் குருவுடைய ஒரு பார்வை. இதுதான் சுப மங்கள பலன்கள். ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு, இந்த வீடை நம்ம வாங்கி ஆகணும், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும், வேற வீடு மாத்தி பார்க்கணும், இந்த வீடு வாஸ்துவே சரியில்லை, இதனால கஷ்டப்பட்டு இருக்கோம், மாற்றம் பண்ணா நல்லா இருக்குமா? அந்த மாதிரி எண்ணங்கள் உடையவங்களுக்கும் இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ண மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி, 8க்கு அதிபதி. இப்ப 8ஆம் இடத்துக்கு அதிபதியா அவர் 7ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வையை பதிக்கும் பொழுது துன்பங்கள் இருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இதுதான் குருவுடைய ஒரு பிராப்தம். அதே மாதிரி நோய்கள், உடம்புல நிறைய நோய்கள். ஏன்னா உங்களுக்கு 8ல சனி, 8ல சனி இருந்தா ஹெல்த் இஷ்யூஸ், நீங்க வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் என்னன்னே தெரியாது, திடீர்னு ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி வருது, இப்படி மூட்டு வலிக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த சனி கொடுக்கறதான். ஆனா அந்த வீட்டுக்கு அதிபதி குரு, அவருடைய பார்வை உங்க ராசியில பதிஞ்சதுன்னா இந்த நோயில இருந்து நிவர்த்தி, ஒரு நல்ல மாற்று வைத்தியம், நல்ல ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் கிடைக்குது, நல்ல ஒரு டாக்டர் உங்களை டயக்னாஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு மாற்று வைத்தியம் கை கொடுக்குது, நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்குது. திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு இந்த டாக்டர் பாருங்க இது உங்களுக்கு சரியாகும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கிடைக்குது அந்த குரு பார்வை. ஏன்னா சுபர் பார்வையில தான் சுப வார்த்தைகள் காதுல விழும். நல்லது சொல்லக்கூடியவங்க இந்த நாட்டில் கம்மியான ஆட்கள் தான். அந்த கம்மியான ஆட்கள் நன்மையை செய்யணும், நன்மையை சொல்லணும்னா சுப கிரகத்துடைய பார்வை பதியணும். அப்படி சுப கிரகத்துடைய பார்வை பதியணும்னு சொன்னா குரு நல்ல இடத்துக்கு வரணும். அதுதான் இப்ப நடந்து கொண்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது வேற என்ன நல்ல பலன் நடக்கும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு லாபத்துக்கு அதிபதி இல்லையா? இது வரைக்கும் பணமே சேர்த்து வைக்கல, நான் சம்பாதிக்கிறேன், செலவு பண்றேன், கடன் அடைக்கிறேன், இஎம்ஐ பே பண்றேன், இதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குருவுடைய பேச்சு சிறிதேனும் சேமிப்பா கொண்டு வரும். கொஞ்சமாவது சேவிங்ஸ் கொடுக்கும். நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி சேவ் பண்ணலாம், ஜுவல் வாங்கி சேவ் பண்ணலாம், கேஷ் கொஞ்சம் சேவ் பண்ணலாம், இல்ல நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் சேர்த்து வைக்கலாம். இந்த மாதிரி சேமிப்பு கொடுக்கிறது இந்த குருவுடைய ஒரு பார்வை. இது ரிஷபத்துக்கு ரொம்ப விசேஷம். அடுத்தது பயணங்கள்ல வெற்றி. ஏன் பயணங்கள்ல வெற்றி? குரு லாபத்துக்கு அதிபதி, 11ஆம் இடத்துக்கு அதிபதி. 11ன்னா என்ன? அயல்நாட்டுல போயிட்டு ப்ராஃபிட்காக பிசினஸ் பண்றது, ஃபாரின்ல போய் வேலை பார்க்கறது, அங்க ஏர்ன் பண்றது, வேற கரன்சி ஏர்ன் பண்றது, இதெல்லாம் இந்த குருவுடைய பார்வை இருந்தா விசேஷமா நடக்கும். அப்போ இந்த குருவுடைய பார்வை ஃபாரின் டிராவல் உள்ளவங்களுக்குலாம் பெஸ்ட் பார்ட். அப்புறம் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா குரு தான் கல்விக்கு முக்கியமான ஒரு காரகர். போதிக்கிற கிரகமே குரு தான். போதிக்கிற கிரகத்துடைய பார்வை அந்த ராசியில விழுந்தா, ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு போதனை, அதாவது மற்றவங்க சொல்லி கொடுத்து இனிமேல் தான் புத்தியில ஏறும். இது வரைக்கும் படிப்புல கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, சரியா கவனம் இல்லை, ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னா இனி அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும். அதோட என்ன அதிர்வுகள் ரொம்ப போக்கஸ்டா இருக்கும். இதெல்லாம் அந்த குரு பார்வை உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள். அடுத்தது குருவுடைய பார்வை உங்க ராசியில இருந்து பாருங்க, 11ஆம் இடத்தையும் அவருடைய பார்வை விழுது, இந்த பக்கம் 3ஆம் இடம் உங்க ராசியும் விழுது, உங்களுக்கு 11, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. மீனம், கடகம். கடகம்ல குரு பார்வைப்பட்டதுன்னா என்ன நடக்கும்? உங்க சகோதர சகோதரிகள் கல்யாணம் ஏற்பாடு தான், கல்யாணம் நடக்கும். உங்க சகோதர சகோதரி வழியாக உங்களுக்கு ஆதரவு பெருகும். நேம் அண்ட் ஃபேம், புகழ். இந்த சப்போஸ் நீங்க ஒரு கலைத்துறையில இருக்கிறீங்க, சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறீங்க, இல்ல ஒரு எழுத்தாளரா இருக்கிறீங்க, இல்லைன்னா நீங்க ஒரு பர்ஃபார்மரா இருக்கிறீங்க,
அந்த பர்ஃபார்மன்ஸ்க்குலாம் வந்து நல்ல ஒரு ரெகக்னேஷன் ஐடென்டிட்டி. இது வரைக்கும் நீங்க ஒரு லைம் லைட்ல வரல, ஒரு வெளிச்சத்துல இல்லை அப்படின்னா இந்த முறை வெளிச்சத்துக்கு வருவீங்க. ஏன்னா அவருடைய பார்வை. இது வரைக்கும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க, உங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிருப்பீங்க, ரொம்பவும் டெடிகேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு புகழே இல்லை. நம்ம பேரை சொல்லவே மாட்டாங்களே, நம்ம கூட இருக்கவங்களாம் நம்ம புகழ் பாராட்டு பெறலாம், நமக்கு கிடைக்கலையே, ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இல்லையே நினைச்சீங்கன்னா, குரு பார்வை 3ஆம் இடத்துல உங்க ராசியில பதியும் போது உங்களுடைய பெயர் முன்னிறுத்தப்படும். உங்க பெயர் ஒரு அடையாள குறிக்கு வரும். உங்களுடைய பெயர் புகழ் அடையும். இது இந்த குருவுடைய பார்வை நடக்கக்கூடியது நன்மை, சுபப்பலன். குரு பார்வை 11. இந்த 11 என்ன? மூத்த சகோதரம். உங்களுக்கு மூத்தவங்களா இருக்கவங்க இது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, உங்களை பார்த்து நீ ஏன்பா இதெல்லாம் செய்யற, இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நீ இது பண்றதுலாம் உனக்கு ஐடியாவே இல்லை, நீ என்ன கேட்டு செய்ய வேணும், இப்படின்னு நிறைய உங்களுக்கு எதிர்மறையா பேசினவங்க கூட இந்த குருவுடைய பார்வை 11 பதியும் போது உங்களுக்கு ஆதரிப்பாங்க. இப்போ உங்க அப்பா வந்து இது வரைக்கும் உங்களை எதிர்த்து பேசியிருக்காரு, ஏன்னா நீங்க செய்யற எல்லா வேலையும் குறை சொல்லியிருக்காரு, உங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இல்ல உங்க உறவு சொல்லியிருக்கு, உங்க பாஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப இனிமேட்டு இந்த கதை அப்படியே கொஞ்சம் டர்ன் அவுட் ஆகும். ஏன்னா குரு பார்வை வந்தோடனே என்ன பண்ணணும்னா, இந்த குரு பார்வை வந்து அந்த அப்படியே பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி பாசிட்டிவா பேச வைக்கும். அவங்களே உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பரவாயில்ல நீ சேலஞ்ச் எல்லாத்தையும் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு நன்மை. வேற என்ன நன்மை? ஃபேமிலியில இது வரைக்கும் ஒரே சண்டை, தேவையில்லாத பிரச்சனை, மன உளைச்சல், கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி பிரிவு, இந்த மாதிரி பல விதமான கசப்பான அனுபவங்கள்லாம் நடந்து கோர்ட் வரைக்கும் போய் வழக்கில் நின்றவங்களுக்கு கூட இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணும்னா ஒரு சுபமான பேச்சை ஏற்பாடு பண்ணும். ஏன்னா அது பாசிட்டிவ் பிளானட். அப்போ பாசிட்டிவா சேர்த்து வைக்கிறதுக்கு யாராவது நல்லவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அந்த பேச்சுவார்த்தை மூலமா சுகமான உறவுகளை ஏற்படும். இது இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன். இதெல்லாம் சுப பலனை நீங்க எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி வீடு, வாகனம், மற்ற சொத்துக்கள் இல்ல சேர்க்கையும் சுப பலன் தான். குழந்தை பிறப்பு, சைல்ட் பர்த். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல குருவுடைய பார்வை, 7ஆம் இடத்துல குரு ராசியை பார்க்கறதும் உங்களுக்கு ஒரு குழந்தை பிராப்தத்துக்காக நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்க, அதுக்கு ஒரு முயற்சியில இருக்கிறீங்க, ரொம்ப நாளா குழந்தை இல்லை, இந்த முறையாக நடக்குமானா இந்த குருவுடைய பார்வை குழந்தை பிறப்புக்கு முக்கியமான ஒரு கிரகம் குரு. நிச்சயமாக இந்த முறை உங்களுடைய முயற்சி, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஆசை தெய்வத்துடைய அருளால நல்ல ஒரு குழந்தை பிறக்கும். இதுவும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. இப்ப நான் கவனம்னு சொன்னேன். கவனம் வந்து என்னன்னா ஆரோக்கியத்துல கவனம். ஏன் ஆரோக்கியத்தை கவனம் சொல்றேன்? அஷ்டமஸ்தானத்துல சனி இருந்து அந்த அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கிறார். அதே நேரத்தில் ஒரு லாபாதிபதி பாதகாதிபதினு எடுத்துக்கிறோம். இன்னொரு வகையில் 7ஆம் இடத்த மாரகஸ்தானம்னு எடுத்துக்கிறோம். இத்தனை வகையா இருக்கிறதுனால 25% ஹெல்த்தை கொஞ்சம் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவார். அவர் அஷ்டமாதிபதியா ஏதாவது கொஞ்சம் மெயினா எங்க பண்ணுவார்? வயிறு. சில பேருக்கு வந்து இந்த காற்றால தொல்லைகள், அதாவது வாயு தொல்லை, கேஸ்ட்ரோ ப்ராப்ளம், இந்த வாயு தொல்லையை கொடுக்கறது குரு முக்கியமான ஒரு காரகம். அப்புறம் வயிறு வலி, ஹீட்னால வயிறு வலி, சில பேருக்கு டெபிஷியன்சி, சத்து குறைபாடுனால வயிறு வலி. இது சம்பந்தப்பட்ட உபாதைகளை சுட்டி காமிச்சு, குரு நல்ல கிரகம் அதனால கெடுக்காது, சுட்டி காமிச்சு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது உங்களை முன்னேற்ற முயற்சி பண்ண வைக்கும். இதுதான் அது செய்யக்கூடிய சிறு கெடுப்பல். 25% ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றபடிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஓராண்டு காலத்துக்கு ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு அவங்க இதுவரைக்கும் காத்திருந்த பலன், எதிர்பார்த்திருந்த பலன், அவங்களுடைய ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய இடம் இந்த குருவுடைய பெயர்ச்சி.